இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னில இருந்தே எதுவுமே பேசக்கூடாது. அண்ணாமலையும் பேசக்கூடாது, எடப்பாடியும் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. அமைதியா அவங்க கட்சி பணிகளை செஞ்சுனே இருக்கணும். 1 இயர் கழிச்சு மக்கள் மத்தியிலேயே ஒரு ஆர்வம் வரும், இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா மாறிடுமோன்ட்டு. அந்த பாயிண்ட்ல வந்து இவங்க சேர்ந்தாங்கன்னா கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கட்டும். அது இல்லாம இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுனே இருந்தா திமுக காட்டுல மழைதான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் காங்கிரஸ்காரங்களை மேடையில வச்சுட்டு எமர்ஜென்சின்னு பேசுவாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு அதெல்லாம் மண்டைக்குள்ள ஏறலையா, இல்ல அர்த்தம் புரியலையா? எமர்ஜென்சின்னு அதிகமா அந்த வார்த்தையை தமிழ்நாட்டுல உபயோகப்படுத்துனது மறைந்த திமுக தலைவர் தான். இன்னைக்கு ஆமா எமர்ஜென்சி ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜக வந்து ஆமோதிச்சிருக்கு. திமுகவினுடைய அந்த ஒரு கோரிக்கையில பாஜகவும் இன்னைக்கு நிக்கிதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி நாயகன், மிசா நாயகன் அப்படின்ற ஒரு பில்டப் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் மேடையில் இருக்கும்போதே கொடுப்பாங்க, காங்கிரஸ்காரங்களும் அதுக்கு கை தட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு தாம்பரம் சிவாவின் அன்பு வணக்கம். என்னிடையே இணைந்திருப்பவர் நண்பர் விக்னேஷ், சமூக ஆர்வலர், அரசியல் பார்வையாளர். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் சார். வணக்கம் டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களே. சூப்பர். தமிழ்நாடே பரபரப்பா பேசக்கூடிய பல விஷயங்கள், ஒண்ணுன்னா நம்ம ஒண்ணுன்னு சொல்லலாம், பல விஷயங்கள் தமிழ்நாட்டுல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே தமிழ்நாட்டுல பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாம நிறைய கண்டென்ட் கிடைச்ச மணியமா இருக்கு. முதல்ல ஆரம்பிச்ச பொங்கல் பரிசு தொகையில இந்த வெள்ளமே உருகின வெள்ளத்துல இருந்து இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை, ஐபிஎஸ் மாற்றம்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. விக்னேஷ், என்னுடைய முதல் கேள்வி, அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் எடப்பாடியாரும் அண்ணாமலை மாற்றி அறிக்கை விட்டு கொண்டே இருக்கிறார்கள். 2 பேருமே எதிர்கட்சியா செயல்படலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க? நியாயமா பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் பாஜக ஆகட்டும் இல்ல அதிமுக ஆகட்டும், திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிற எதிர்கட்சியா இருக்கணும். அதாவது அண்ணாமலை முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, களத்தில் நாங்க தான் எதிர்கட்சியாக இருக்கோம், எண்ணிக்கை அடிப்படையில் அதிமுக இருந்தாலும் மக்கள் மத்தியில் நாங்க தான் எதிர்கட்சினா என்ன பண்ணோம்னா திமுகவுக்கு அதிமுகவும் பாஜகவும் நெருக்கடி கொடுக்கறத எதிர்கட்சியா இருக்கணும். ஆனா இவங்க ஏதோ எதிரி கட்சி மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி விசஸ் டிஎம்கே போதா இல்ல ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே போதான்னு இல்லாம பிஜேபி விசஸ் ஏடிஎம்கே தான் களம் மாதிரி இவங்க பண்ணின்னு இருக்காங்க. இதுல என்னன்னா 2வது 3வது வந்து சேர்ந்துச்சுன்னா அது மிகப்பெரிய டர்ன் அவுட் ஆகும்ன்றது நம்ம பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். உத்தரப்பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சமாஜ்வாடியும் காங்கிரஸும் சேர்ந்துச்சு, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு, பிஜேபியை தூக்குற அளவுக்கு அது இதுவாச்சு. இன்ஃபேக்ட் மோடி அவர்களே 3 சுற்று பின்னாடி வர அளவுக்கு அந்த செகண்ட் தேர்டுக்கான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆகுது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுகவை ஒழிப்பதுதான் நோக்கம் அப்படின்ட்டு அதிமுகவும் சொன்னோம், அதை விட அதிகமாக பிஜேபி சொல்லிருக்கு. ஆனா 2 பேரும் சேர்ந்து திமுக எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா அது கிடையாது. இவங்க 2 பேரும் எதிர்க்கிறதா இருக்காங்க. அதுவும் அண்ணாமலை இப்ப சமீபத்துல வந்து லண்டன் போக போறாரு அப்படின்னு வந்த நியூஸ் வந்து நம்ம பாக்குறது பார்த்தா இனிமேல் ஜென்மத்துலயும் 2 பேரும் சேர்ந்துடவே கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு அவரு ஏதாவது இது வாய்க்கா தகராறு மாதிரி ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு தான் டவுட் வருது. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா அதிமுக பிஜேபி வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்றதுதான். இப்ப இருந்து எல்லாத்தையும் விட்டுணும், எதையுமே பேசக்கூடாது. ஒரு வருஷம், இன்னும் 1.5 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்காக. சோ 1 வருஷம் எதுவுமே பேசாம இருந்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஒருவேளை பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்துச்சுன்னா அது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் அதுவா பில்டப் ஆகும். அப்ப அந்த கடைசி நேரத்துல எலெக்ஷன்ல வந்து சேர்ந்தாங்கன்னா 1+1 2 கிடையாது, 1+1 4 கூட ஆகுன்ற கெமிஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டு அரசியல ஒர்க் ஆகும். இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னில இருந்தே எதுவுமே பேசக்கூடாது. அண்ணாமலையும் பேசக்கூடாது, எடப்பாடியும் பேசக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. அமைதியா அவங்க கட்சி பணிகளை செஞ்சுனே இருக்கணும். 1 இயர் கழிச்சு மக்கள் மத்தியிலேயே ஒரு ஆர்வம் வரும், இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா மாறிடுமோன்ட்டு. அந்த பாயிண்ட்ல வந்து இவங்க சேர்ந்தாங்கன்னா கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருக்கட்டும். அது இல்லாம இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுனே இருந்தா திமுக காட்டுல மழைதான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அதிமுகவும் பாஜகவும் அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதிமுகக்குள்ளேயே ஒரு பெரும் புகைச்சல் வரப்போகுதோ அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் சமீபத்துல எடப்பாடியாரை அவர் வீட்டுல சந்திச்சதாகவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் செய்திகள் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. அதை பற்றி தங்களுடைய பார்வை விக்னேஷ்? ஆக்சுவலா நான் 2019-20 வாக்கிலே வந்து நான் எழுதியிருந்தேன் ஃபேஸ்புக்ல. சசிகலா அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்கன்னா ஒருவர் வந்து இந்த பரப்பன அக்ரஹாரத்துல இருந்து வெளியே வருவார், அப்ப வந்து அதிமுக மாற்றம் ஏற்படும் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. அப்ப நான் சொன்னது என்னன்னா, சசிகலா வரதால பெரிய மாற்றம் வந்து அதிமுக வராது, மிஞ்சி போனா
ஒரு வார்டு கவுன்சிலர் கூட அந்த பக்கம் போக மாட்டாங்க. எல்லாரும் எடப்பாடி கிட்ட தான் இருப்பாங்க. காரணம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனா எடப்பாடிக்கு வந்து அதிகாரம் போன பிறகு கூட இவ்வளவு நாள் கட்சியை கட்டி காப்பாத்தினது போது நம்மளுக்கு தெரிஞ்ச அதிமுக தொண்டர்கள் வந்து கொஞ்சம் செட் ஆயிட்டாங்க. ஓகே, எடப்பாடி வந்து ஒரு லீடரு. ஏன்னா அந்த 66 தொகுதி அதிமுக ஜெயிச்சதே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஜெயிச்சது. ஏதோ நாம பொதுவா போடுறோம், அதுக்கப்புறம் சிஎம் அனௌன்ஸ் பண்றோம்னு சண்டை இல்லாம ஓபிஎஸ் அப்பயே வந்து சைட்லைன் பண்ணிட்டு நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி எடப்பாடி ஜெயிச்சாச்சு. அதே மாதிரி இப்ப பொதுச் செயலாளரும் எடப்பாடி தான் வந்தாச்சு. எந்த இடத்துல நெருக்கடி வரலாம் எடப்பாடிக்கு வந்து பார்த்தா லாஜிக்கலா உண்மையிலே அதிமுக வளரணும்னு நினைக்கிற அதிமுக தொண்டர்கள் எந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கணும்னா, நீங்க வந்து பிஜேபி கூட வந்து பிரிஞ்சு போயிட்டீங்க, நீங்க வந்து இவங்க கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நீங்க வெறும் தினகரன் கூட சேருங்க, சசிகலா கூட சேருங்கன்னா அங்கங்க பாக்கெட்டா உங்களுக்கு 1-2% வரும். வேற பிஜேபி ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்சாலிடேட்டடா 11% ஓட்டு வச்சிருக்கு. அந்த கூட்டணி என்டிஏவே ஆஸ் எ ஹோல் உங்களோட 5% கம்மியா தான் வச்சிருக்கு. சோ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சீட்டு முன்ன பின்ன பேரம் எல்லாம் பண்ணி நம்ம வந்து ஒரு 134 சீட்ல நம்ம நிற்போம், 100 சீட் அப்படியே என்டிஏ கொடுத்துருவோம், அதுக்குள்ள அவங்க என்ன பிரிக்கிறாங்களோ பிரிஞ்சு போட்டோம். அந்த மாதிரி யாராவது அட்வைஸ் பண்ணா பரவாயில்ல. வெறும் டிடிவியும் சசிகலா மட்டும் கூட்டின்னு வந்துட்டா எல்லாமே ஆர்டர்ல வந்துடும் அர்த்தம் கிடையாது. நெக்ஸ்ட் அது எங்க போகும்னா டிடிவியும் சசிகலாவையும் நம்ம தலைமை பொறுப்புக்கு கொண்டு வருவோம், அப்பதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி டிமாண்ட் வந்துட்டே இருக்கும். உண்மையிலே அக்கறைப்படுறவங்க என்ன பண்ணணும்னா கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்கணுமே தவிர 1% 2% வந்து பண்ணக்கூடாது. வேற 11% கட்சி பிஜேபி நீங்க வெளில அமைச்சிட்டு வெறும் 2% ஓட்டுக்கும் 3% ஓட்டுக்கும் டிடிவியும் சசிகலாவும் கூட்டுவாங்கன்னு சொன்னா அது என்ன லாஜிக்ல இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டினா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு அரசியல் குழப்பங்கள் போயின்னு இருக்கு, நம்ம எல்லாருமே நினைச்சுன்னு இருக்கோம் பிஜேபி விசஸ் டிஎம்கே போகுது, பிஜேபி விசஸ் ஏடிஎம்கே போகுது. திடீர்னு சம்பந்தமே இல்லாம இந்த குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் இந்த சண்டைக்குள்ள வந்து அண்ணாமலை விசஸ் செல்வ பெருந்தகைன்னு போயின்னு இருக்கு. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா செல்வ பெருந்தகை நிஜமாவே கொஞ்சம் ஸ்கோர் பண்ண நினைக்கிறாரோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே நம்ம வந்து அதாவது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து கொஞ்சம் லைம் லைட்டுக்குள்ள தொடர்ந்து அடிபட்டு இருக்கிறாரு. பொதுவாகவே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எப்ப லைம் லைட்ல அடிபடும்னா அந்த அந்த உட்கட்சி பிரச்சனைகள்ல தான் தமிழ்நாடு காங்கிரஸ் எப்பவுமே லைம் லைட்ல இருக்கும். ஆனா செல்வ பெருந்தகை கொஞ்சம் தனித்துவமா தன்னை முன்னிலைப்படுத்திக்க முயற்சி பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் கடந்த சில மாதங்களாகவே காங்கிரஸ் நிர்வாகிகள் கிட்ட பேசும்போது நம்ம எத்தனை காலத்துக்கு தான் அடிமையா இருக்கணுங்கிற மாதிரி அவர் பேசினது எல்லாமே தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும், காங்கிரஸ் மத்தியில அது ஒரு எழுச்சியாகவும், திமுக மத்தியில அது ஒரு சின்ன ஒரு முகசொலிப்பாகவுமே பார்க்கப்பட்டு வந்ததுதான். ஆனா திமுகவை தாண்டி இங்க செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை சொன்ன வார்த்தைகள் தான் இன்னைக்கு அவங்க அது ஒரு பெரிய மைலேஜா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதனால காங்கிரஸ் பெருசா வளர்ந்துருமா அப்படின்னா காங்கிரஸ் ஒருபோதும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் இவர் ஒரு மாநில தலைவரா அண்ணாமலை வந்து எப்படி குறைந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக பதவியேற்று தமிழ்நாடு முழுவதும் வியாபித்து 11% வரைக்கும் இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை கொண்டு போயிட்டாரு. அப்போ யாரை தொட்டா நம்ம தொடர்ந்து நம்ம லைம் லைட்லயே இருப்போம், யாரை தொட்டா மக்கள் மத்தியில நம்மளை பத்தி பேசுவாங்க, நம்ம டெய்லி பத்திரிகைகள் அடிபடுவோம். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான ஒரு முயற்சியா தான் நான் பாக்குறேனே தவிர இது வந்து ஒரு ஸ்கோப்ஃபுல்லான ஒரு ஃபைட்டா நான் பார்க்கல. இதனால காங்கிரஸ்க்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்க போறது கிடையாது. சோ அத லைம் லைட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக எல்லாரும் அண்ணாமலை பேரை யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி. காங்கிரஸ் பொறுத்த மட்டும் இன்னைக்கு ராகுல் காந்தியுமே இன்னைக்கு தொடர்ந்து லைம் லைட்ல இருக்கிறாரு. அதாவது அவர் 100க்கு 99 இல்ல 543க்கு தான் 99 அப்படின்னு பல விமர்சனங்களை கடந்தாலுமே இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மக்கள் மத்தியில ஏதோ இன்னைக்கு பாஜகக்கு இன்னைக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, அதுக்கு நாங்க தான் காரணம். இவங்க வாங்கினது 99 தான், 500க்கே 99 தான், 550க்கே 99 தான். ஆனாலும் இதுக்கெல்லாம் காரணம் ராகுல் காந்தியினுடைய ஒரு மேஜிக் அப்படிங்கறத வந்து ஒரு காங்கிரஸ் வந்து தொடர்ந்து அவங்க ராகுல் காந்தியை வந்து காங்கிரஸ் ஒரு பெரிய பிம்பமா கட்டமைக்க ட்ரை பண்றதுனால இந்தியா முழுக்க இன்னைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசினால தமிழ்நாட்டிலையும் அந்த காங்கிரஸ் அந்த ஒரு போக்கை கடைபிடிக்கிறதுக்காக இவங்க பண்றாங்க. ஏன்னா காங்கிரஸை பத்தி இங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு, காங்கிரஸ் என்ன சாதிச்சிருக்கிறாங்க, காங்கிரஸால என்ன கொண்டு வரப்பட்ட எதுவுமே கிடையாது. சோ அந்த சூழ்நிலையில வேற வழி இல்லை. சோ இது ஒரு ஆரோக்கியமான ஃபைட்டா இல்லாம நம்மளை பத்தியும் எல்லாரும் பேசணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஃபைட் போகுதோன்னு தான் பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. இதுல மேட்ரு இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ராகுல் காந்தி மேஜிக் இவ்வளவு பில்டப் பண்ணிட்டாங்க.
எல்லாரும் அந்த பாக்கெட் சைஸ்ல கான்ஸ்டியூஷன் புக் இதே சைஸ்ல ஒண்ணு எடுத்துன்னு வந்துட்டு கான்ஸ்டியூஷன்னாங்க. பட் ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப அமித்ஷா ரீசெண்டா இந்த ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு கெசட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண நாள வந்து கான்ஸ்டியூஷன் படுகொலை நாள் அப்படின்ற மாதிரி கெசட்லயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சார் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் பாத்தீங்கன்னா வருஷம் 5 வருஷத்துக்கு படுகொலை நாளுன்றத அபிஷியலா கவர்மெண்டே அனுசரிக்க போகுது. இனிமேல் காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தாலும் அது வந்து இன்னொரு கெசட் நோட்டிபிகேஷன் விட்டு மாத்தணும்னு நினைச்சாங்களாலும் அது கெட்ட பேர் ஆயிடும். சோ அந்த கான்ஸ்டியூஷன் இந்த பாக்கெட் சைஸ் கான்ஸ்டியூஷன் புக் அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜியா அவங்க வச்சுட்டாங்களா இத? கண்டிப்பா. ஏன்னா ஒரு பிரச்சாரத்துல இருந்தே கையில அதை வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்தாருனால ஒவ்வொரு மேடைக்கு மேடை அதான் வச்சிருந்தாரு. நிறைய மக்களுக்கு இவர் ஏதோ ஒரு புக் வச்சிருக்காரு, பார்க்க பைபிள் மாதிரியே இருக்கே அப்படின்னா, அதை முதல்ல பார்க்கும்போது எனக்கே அப்படிதான் தோணுச்சு. என்னன்னா ஒரு பைபிள கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாரா? அது என்ன நிறைய பேருக்கு தெரியாம குழப்பமா தான் இருந்தாங்கன்னா, நிறைய பேர் சமூக வலைதளத்துல பைபிள் எல்லாம் கிடையாது, நான் சும்மா யூஸ் பண்ற டைரி தான். நானும் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். பைபிள் வச்சுக்கிறதுல தப்பு இல்ல. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட், இன்னைக்கு அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எந்த மதத்தை வேணாலும் வழிபடலாம், அதுக்கு தப்பே கிடையாது. ஆனா எந்த மதத்துக்கும் உங்களை மாறணும்னு யாரும் கட்டாயம் தான் படுத்த முடியாது. சோ பைபிளை வச்சுட்டு சுத்துறது தப்பே கிடையாது. பைபிளை நீங்க முழுசா ஏத்துக்கிறீங்கன்னா தாராளமா வச்சுட்டு சுத்தலாம். ஆனா அது பேரு என்னன்னு தெரியாம சும்மா புக்க கையில வச்சுட்டு பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு கான்ஸ்டியூஷன் அப்புறம் பதிலடி கொடுக்கத்தானே செய்வாங்க. எமர்ஜென்சி கேட்டாரு, எத்தனை பேஜ் இருக்கு உள்ள சொல்லு பாக்கலான்ட்டு. மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் காங்கிரஸ்காரங்களை மேடையில வச்சுட்டு எமர்ஜென்சின்னு பேசுவாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு அதெல்லாம் மண்டைக்குள்ள ஏறலையா, இல்ல அர்த்தம் புரியலையா? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு நிஜமாவே அர்த்தம் புரியாம தான் அந்த மேடையில கொஞ்சம் கூட நானும் பாட்டிக்கிறேன். ஏன்னா நான் கட்சிக்காரன் கிடையாது. ஏன்னா மத்த கட்சிக்காரங்கன்னா சூடு சொரண வெக்கம் நிறைய பேசுவாங்க. பட் நான் கட்சிக்காரனா நான் அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல நான் விரும்பல. சோ எமர்ஜென்சிங்கிறது ஒரு கொடுமையான ஒரு விஷயமா தான் அவர் அறிவிச்சாரு. முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதை இன்னைக்கு பாஜக வந்து இன்னைக்கு தேசிய அளவுல வழி முடிஞ்சிருக்கிறாங்களோ, அது ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்றாங்களோன்னு தான் நான் பாக்குறேன். நேயர்களே, சிவா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட வந்து இப்ப சொல்லியிருக்கிறாரு. திமுக இந்த விஷயத்துல ஒரே நேர்கோட்டுல நிக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்ல வந்து திமுகவுடைய பாஜகவுடைய பி டீம் திமுகவா, திமுகவுடைய ஏ டீம் பாஜகவா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் வந்து கொடுத்திருக்காரு சிவா அவர்கள் அப்படிதான் சொல்லணும். பட் அபார்ட் ஃப்ரம் த ஜோக்ஸ், இப்ப தமிழகத்தோட சட்டம் கிடையாது. இன்னைக்கு எமர்ஜென்சியை வந்து அது ஒரு புனிதமான நாள்னு இன்னைக்கு தமிழக முதல்வரால சொல்ல முடியாது. எமர்ஜென்சி அதிகமா அந்த வார்த்தையை தமிழ்நாட்டுல உபயோகப்படுத்தினது மறைந்த திமுக தலைவர் தான். இன்னைக்கு ஆமா எமர்ஜென்சி ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜக வந்து ஆமோதிச்சிருக்கு. திமுகவினுடைய அந்த ஒரு கோரிக்கையில பாஜகவும் இன்னைக்கு நிக்கிதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி நாயகன், மிசா நாயகன் அப்படின்ற ஒரு பில்டப் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் மேடையில இருக்கும்போதே கொடுப்பாங்க, காங்கிரஸ்காரங்களும் அதுக்கு கை தட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த அவல நிலையெல்லாம் விடுவோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட வல்லுநராக நீங்க என்ன நினைக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு எதனால வந்து இப்படி இருக்கு? அது லாவை வந்து நம்ம அதிகமா என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தண்டனைகள் கடுமையாகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல போலீஸ்க்கு பவர் அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜெயலலிதா டைம்ல எல்லாம் சொல்லுவோம், நான் கண்ண முடின்னு அவங்க அந்த அம்மா வந்து ஒண்ணுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்ற மாதிரி. அந்த இது போலீஸுக்கு பவர் கொடுக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இங்க சட்டத்துல பிரச்சனை இல்லக்கா, இங்க சட்டத்துல பிரச்சனையே கிடையாது. கடுமையான தண்டனை ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே கடும் தண்டனைகள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. எக்ஸிகியூஷன் மேட்டர்ஸ் அ லாட் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அட்மினிஸ்ட்ரேஷன் மேட்டர்ஸ் அ லாட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 3 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா அரசியல் கொலைகளே கிட்டத்தட்ட 3 கொலைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு. சமீபத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் தமிழ் மாநில தலைவர், அதற்கு முன்னாடி சேலத்துல காங்கிரஸ் ஜெயக்குமார் அவர்களுடைய மரணம், அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் அதிமுக பிரமுகர் ஒரு மரணம்னு கடந்த 3 மாதங்கள்லயே பார்க்கும்போது இவங்க எல்லாம் முகம் தெரிந்த நபர்களே, தெரியாம அங்கங்க நிறைய நடக்குது. அண்ணன் சீமான கேட்ட நிறைய பட்டியலே போட்டுட்டு இருக்கிறார். இபிஎஸ் பண்ண வேண்டிய வேலை வந்து நான் குறிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஐபிஎஸ் இதற்கு முன்னாடி இந்த சென்னை கமிஷனர் இருந்தவர் வந்து ரத்தோர் நினைக்கிறேன், அவர் வந்து சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கான டேட்டா எடுத்து பாருங்க, ஓவராலா 5 கொலை கம்மியா நடந்திருக்கு அப்படின்றாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 5 கொலை நாங்க தடுத்துட்டோம் அப்படின்ற அளவுக்கு தானே போலீஸ் அவங்க கிளைம் பண்ணிக்க நினைப்பாங்க. நல்ல விஷயமா தானே நம்ம பார்க்க, இது ஒரு ஸ்டெப் அப்படின்ற மாதிரி தானே பார்க்க முடியும். இல்ல, நான் தடுத்துட்டேங்கிறதுல நமக்கு டியூட்டி அதுதானே. நம்ம வாங்குற சம்பளமே வேலை பாக்குறதுக்கு தானே. கொலை நடக்கணும்ன்றதுக்காக தான்.
நான் வந்து என் கிளைண்ட்டுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் பெருமை பீத்திக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. நான் கேஸ் எடுக்கிறது என் கிளைண்ட்டுக்கு ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு தான். நான் என் டியூட்டியை பண்ணிட்டேன்னு நான் பெருமிதம் பட்டுக்க கூடாது. புரியுறதா விக்னேஷ்? இங்க இன்னைக்கு வந்து ஐபிஎஸ் மாற்றம், இன்னைக்கு 13 அதிகாரிகள் மாற்றம், 21 அதிகாரிகள் மாற்றம்னு பாக்குறாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் பொறுப்பா வேலை பார்ப்பாங்கன்னு தான் மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. இங்க வந்து பெருமிதப்பட்டுக்கிறதுக்கு வந்து எப்படி நீங்க பெருமிதப்பட்டுக்கணும்? தமிழ்நாட்டுல பெருமிதம் எப்படி இருக்குன்னா, இங்க மட்டுமா நடக்குது, குஜராத்லயும் நடக்குதுங்கிறான். இங்க நடக்கவே இந்த ஒரு நினைச்சேன் நானு. அமீர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணாரு. ஏன்னா ரஞ்சித் அவர்கள் ரொம்ப காட்டமா சொல்லியிருந்தாரு, நான் திமுகவுக்கு தான்ப்பா ஓட்டே போட்டேன், ஆனா இனிமேல் போடுறதே வேஸ்ட் அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. பட் திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே திரையுலகத்துல இருந்து மெல்ல மெல்ல வாய்ஸ் எடுத்து போஸ் வெங்கட் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, திமுக முன்னாடி சொன்னதை வாபஸ் வாங்கிக்குவாருன்னு நினைக்கிறேன் ரஞ்சித் அவர்கள். அவர் ஒரு கருத்து சொன்னாருன்னா அவர் உரிமை, அதை வாபஸ் வாங்கிப்பான்னு நினைக்கிறேன்ட்டு இவரா சொன்னாரு. அமீர் அவர்கள் சொன்னது பாத்தீங்கன்னா இன்னும் டைரக்டா இங்க நடக்கலையா குஜராத்ல நடக்குது அப்படின்னு. இதெல்லாம் எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும் சீரியஸா? நமக்கு ஓப்பனாவே தெரியும், இவங்க எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே திமுக பின்னாடி நிக்கக்கூடியவங்க தான். இதே அமீர் வந்து கள்ளச்சாராயத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி போன வருஷம் நடந்த மரக்காணம் கள்ளச்சாராயத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் ஜெயக்குமார் மரணத்திற்கு அந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, கோவை அதிமுக பிரமுகர் படுகொலைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுக்கெல்லாம் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. நம்ம திமுகவை விட்டு கொடுக்காம பேசலாம், ஆனா முட்டு கொடுத்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. கட்சிக்காரங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, என்ன கட்சிக்காரங்க கொடுக்க மாட்டாங்க, விட்டு கொடுக்க கூடாது. அதுதான் அந்த கட்சிக்கு அவங்க செய்யக்கூடிய மரியாதை. ஆனா இந்த முட்டு கொடுக்கறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்கல்ல. இவர் பேசுறதெல்லாம் இவர் ஏன் தொடர்ந்து முட்டு கொடுக்குறாரு? ஜாஃபர் சாதிக்குள்ள போய் இப்ப அமலாக்கத்துறையினால கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சோ ஜாஃபர் சாதிக்கும் இவருக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதுனால இவரையும் கூப்பிட்டு விசாரணை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்ம தொடர்ந்து நம்ம இதே பக்கம் நிக்கணும், நம்ம சார்பா 40 எம்பிக்கள் அங்க இருக்கிறாங்க, இவர் என்ன தாட்ல இவ்வளவு பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னுமே கொஞ்சம் டீப்பா ஆராய்ஞ்சு பார்த்தாதான் நமக்கு பின்னணி என்னங்கிறது தெரியும். இந்த ஜெனரலாவே வந்து பாத்தீங்கன்னா திரையுலகம்ன்றது வந்து திமுக கட்டுப்பாட்டுல எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரையுலகம் திடீர்னு அது பொங்கி எழுந்து திமுகக்கு எதிராகவும் பண்ணும். இப்ப வந்து மிரட்டி ஏதாவது வச்சிருக்காங்களா? ஏன்னா உதயநிதி அவர்கள் திரையுலகத்திலிருந்து வந்து தலைமை குடும்பத்துல வேற இருக்காரு, அமைச்சராக வேற ஆயிட்டாரு. திருப்பி அந்த 2006-11 ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, திரையுலகத்தை வந்து கைப்பிடியில வச்சுக்க பார்த்தாங்க திமுகவினர் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இப்பயும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா திரையுலகம்? இல்ல அதை நேச்சுரலா முட்டு கொடுக்குறாங்களான்னு கேட்க வரேன். பொறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல. நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்ச போது ஒரு மேடையில சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவமானப்படுத்தணும் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் சொன்னாலே போதும். எனக்கு தெரிஞ்சவர் பேசியிருக்காரு இல்லையா? இப்ப கூட இந்த வீடியோல வைரல் ஆகினதை நான் பார்த்தேன். அப்படி பேசின உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு 40 தொகுதிகளையும் திமுக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவருடைய சினிமா படத்துக்கு பிரச்சனை வந்தப்போ நான் நாட்டை விட்டு போறேன்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் போதே சினிமா யாரோட கட்டுக்குள்ள இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அச்சா இல்ல, நிறைய பேர் இன்னைக்கு ஆனா நம்ம ரெக்கார்ட் பண்ணி நிக்கிற இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படம் வெளியாகி பயங்கர விமர்சனங்கள் வருது. முதல் விமர்சனம் என்ன இருக்குன்னா, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மாதிரி கரப்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு நேஷன் அப்படின்னு போட்டுட்டு அடுத்த ஒரு நிமிஷத்துல ரெட் ஜெயிண்ட் பேனருக்கான லோகோ வரும்போது தியேட்டர்ல பயங்கர சிரிப்பலை இருந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ கமலஹாசன் நினைக்கிறீங்களா? நல்லா காமெடியும் பண்ணுவார்ல, நம்ம அதையும் ஒத்துக்கணும்ல. கமலஹாசன் வந்து உலக நாயகன் அப்படிங்கும் போது நீங்க அவர்கிட்ட சீரியஸான நடிப்பை தாண்டி அவரால அசால்ட்டா ஒரு அவர் நடிக்காம ஒரு டயலாக்லயே நம்மள சிரிக்க வைக்கிறாரு அப்படின்னா நம்ம அதையும் ரசிக்க தானே வேணும். பட் அந்த தார்மீக உரிமையை வந்து இழந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா கமலஹாசன்? சில ஹீரோ நடந்து வந்தாதான் என்ட்ரி கொடுத்தாதான் மாஸ். ஆனா கமலஹாசன் ஒரு டயலாகே மாஸ். அதுவே நமக்கு ஒரு பெரிய சிரிப்பளத்தை நம்ம சந்தோஷப்படுவோம். நிறைய பேர் டிப்ரெஷன் குறைஞ்சிருக்கும். சிரிக்க வேணாமா, சந்தோஷமா இருக்க வேணாமா? கரெக்ட் தான். சரி, ஆக்சுவலா நம்மளோட பர்சனல் திங்கிங் என்னன்னா, கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த ராஜ்யசபா சீட்டு தான் அவருக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாங்க பாருங்க. தாராளமா கமலஹாசன் வந்து 100% குவாலிஃபைட். இந்தியாவில யாரு குவாலிஃபைட் இல்ல, கமலஹாசன் வந்து கலை சேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு குவாலிஃபை நேச்சுரலா இருவாரு.
அப்படிதான் நான் ராஜ்யசபா மெம்பர் வேணும்னா பிரசிடென்ட் மூலமாவே அவர் வந்து ஹானரா போயிருக்கலாம், ஒரு ஹானரோட. திமுக மூலமா வந்து போனோம் அப்படின்னு நினைச்சது வந்து நம்மளுக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. கூட போகிறது போகமா, அதாவது அவர் போறது தானே அவருடைய சரி கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற ஒரு திமுக பக்கம் போறது தானே சரியா இருக்க முடியும். அவர் அந்த பக்கம் போகலைன்னா தான் என்னமோ தப்பா நடக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். சோ கொள்கை ரீதியாகவே ஒத்து போயிட்டாரு கமலஹாசன் அப்படின்னு. இல்ல நான் அது வந்து கொள்கைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா திமுக கூட இருக்கிற எல்லாரும் ஒரே கொள்கையோட இருக்கிறாங்களா அப்படின்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். கொள்கையே தேவையில்லைன்ற கொள்கையோட போயிட்டாரு. மேபி அந்த மாதிரி இருக்கலாம். சரி, நம்ம ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனும் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட் வந்து நாளைக்கு வரப்போகுது. இந்த வீடியோ இப்ப பப்ளிஷ் ஆகிற நேரத்துல வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட்டும் வந்திருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எல்லாருமே ஆப்வியஸ்லி ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர போறாங்கன்னா. நம்ம செகண்ட் பிளேஸுக்காக போவோம். சீமானு நல்லா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாரு அபிநயா அவர்களை நிறுத்தி வச்சு. அந்த இடத்துல சார்ந்தவர் தான் அபிநயா அவர்கள். பட் தர்மபுரியோட கேண்டிடேட்டா அவங்க நிக்கிறாங்கன்னா என்ன கேஸ்ட் கால்குலேஷனுக்கும் நம்மளுக்கு தெரியும். சீமானு டைரக்டா போயிட்டு அதிமுக கிட்ட கெஞ்சிட்டாரு, நீங்க எல்லாம் எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு. கெஞ்சியும் அடிச்சும் பார்த்தாரு, காலில் வந்து பார்த்துட்டாருன்ற மாதிரி. பாஜக டாக்டிக்கலா பாமக கொடுத்துருச்சு. நல்ல பேர் வந்தா நானு, கேட்ட தோத்து போனா நீ அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆயிடலான்ட்டு. செகண்ட் பிளேஸ் யார் வருவான்னு நினைக்கிறீங்க? செகண்ட் பிளேஸ் பொறுத்த மட்டும் எடப்பாடியார் வந்து தேர்தலை புறக்கணிப்போம்னு சொல்லியும் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. நம்ம அந்த இடத்த நோட் பண்ணணும். அதாவது 82.4%, 82.48% அங்க வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது ஒருத்தம் கூட கேட்கலையே. போன தேர்தலையே அவ்வளவு வாக்குப்பதிவு நடக்கலையே. இப்ப அதிமுக தேர்தலை புறக்கணிச்சு வாக்கு சதவீதம் கூடி இருக்கே அப்படிங்கும் போது அங்க வந்து ஏதோ ஒரு சீமான் ஸ்கோர் பண்றாரோ. அபிநயா தொண்டர்கள் கூட போய் ஓட்டு போட்டிருக்காங்க, யாருக்கோ போட்டிருக்காங்க. சோ நம்ம நான் வந்து ப்ரெடிக்ஷனுக்குள்ள போக விரும்பல. ஏன் அப்படின்னா நான் வந்து திமுக வந்து 2021 அப்புறம் வாங்கின அந்த வாக்கை மெயின்டைன் பண்றாங்களா, அதை விட்டு குறையுதா, அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சோ 50% கீழ குறையறதுக்கு சான்ஸ் இருக்குன்றீங்க? 50% குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கடந்த முறை வாங்கின வாக்குகளை விட இந்த முறை குறைத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா ஈரோடுல 54% கிட்ட வாங்கியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தொடர் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கறது எதிர்கட்சிகள் பேசுறாங்களோ, மக்கள் மத்தியில் அது தோண ஆரம்பிச்சிருச்சு. 40 தொகுதியில ஜெயிச்ச பூஸ்டப்போட இருந்த திமுகக்கு ஒரு பெரிய ஃபால், ஒரு சடன் ஃபாலா வந்து முன்னாடி கள்ளச்சாராய மரணம், பல விஷயங்கள் வந்ததுனால திமுகவினுடைய வெற்றி பெறுவதில் சந்தேகமே கிடையாது, வெற்றியில சந்தேகம் கிடையாது, லாபத்துல நஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல. போன வருஷம் 300 ரூபாய் லாபம் கிடைச்சிச்சு, இந்த வருஷம் 150 ரூபாய் தான் லாபம்னா லாபத்துல 150 ரூபாய் நஷ்டங்கிற மாதிரி திமுகவினுடைய வாக்கு அங்கு சற்றே சரிந்திருக்க கூடுமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல்ன்றது வந்து திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி ஈரோடு ஃபார்முலான்னு ஒரு டேர்மே உருவாச்சு. பட் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குதுன்ற பரபரப்பே பெரிய அளவுல இல்ல. இது காரணம் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கள்ளசாராயம் பிரச்சனைன்றதாலதான் அது அமைச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து ஹைலைட்டே ஆகக்கூடாதுன்னு தான், இது வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாவே இருந்தா பெட்டர்னு திமுக நினைச்சிருக்குமா? இல்ல, திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்களோட கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. அதனால திமுக வந்து ரொம்ப அலட்டிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. முதலமைச்சர் வந்து இதுல கூடுதலா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை திமுக ரொம்ப பிரில்லியண்டா தவிர்த்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சோ முதலமைச்சர் வந்து இதுக்கு மட்டும் வந்துட்டியாப்பா, அதுக்கெல்லாம் வரலையான்ற மாதிரி ஒரு அன்வான்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கான அந்த உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து இப்ப திமுக ரொம்ப ஸ்பீடா புஷ் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. திமுக வந்து தன்னுடைய பெரிய சாதனை அந்த 1000 ரூபாய் மட்டுமே சொல்லி களத்துல இன்னும் களமாடுவது நம்மளால பார்க்க முடியுது. சோ மக்கள் இன்னுமே ரொம்ப ட்ரையா 1000 ரூபாய் கிடைக்காதாங்கிற நிலைமையில தான் தமிழ்நாடு வந்து இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எல்லாம் தோணுது. இருந்தாலும் மக்கள் மத்தியில 1000 ரூபாய் பார்க்கும்போது அந்த தாட்லாம் அவங்களுக்கே மறந்து போயிடும். அதான் நிதர்சனமான உண்மை. ரொம்ப ட்ரையா இருக்கிறவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு பாருங்க, அவன் தன்னை அப்படியே பெரிய லட்சாதிபதி மாதிரி ஃபீல் பண்ணுவான். அதான் வந்து கள நிலவரமா நம்ம பார்க்கிறோம். சோ இந்த திமுக வந்து இத வந்து ஒரு பெருசா மீடியாக்குள்ள எல்லாம் கொண்டு வராம, அது பெருசா ஒரு தாட் போட்டு தஞ்சாவூர்னு பேசாம
சைலண்டா கிடைக்கிற ஓட்டுல ஜெயிச்சுட்டு போயிருவான்ப்பா, இதை பத்தி பெருசா பேசிக்க வேண்டாம். ஏன்னா இது பெருசா பேசுனா எதிர்கட்சிகளும் ரொம்ப பெருசா பேச ஆரம்பிச்சிருவாங்கனால ரொம்ப சைலண்டா கொண்டு போயிட்டாங்களோ, நான் பிரில்லியன்ட் மூவா தான் பாக்குறேன் நான். அது அதிமுக ஒரு பெரிய தப்பு பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லுவோம். நல்ல சான்ஸ் ஆக்சுவலா. கள்ளக்குறிச்சியில ஒரு இந்த கள்ளசாராயம் மேட்டர் ஆகுது, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாது, இதெல்லாம் வச்சுட்டு வந்து அந்த விக்ரவாண்டி எலெக்ஷன் போறது இல்ல. எடப்பாடியார் வந்து தொடர்ந்து 10 தோல்வி 11 தோல்வின்னு கூடிட்டே போகுது. சோ அந்த இடைத்தேர்தலையும் தோல்விங்கிறது அவருக்கு ஒரு கூடுதல் மைனஸா போயிடுங்கிறதுனால அவர் பிரில்லியன்ட்டா அதை புறக்கணிச்சிட்டாரு. பட் அவர் பிரில்லியன்ட்டா புறக்கணிச்சாலும் தொண்டர்கள் வந்து தொடர்ந்து சோர்வாயிட்டே போறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து சசிகலாவையோ ஓபிஎஸ்ஐயோ தினகரனையோ உள்ள சேர்க்க வேண்டிய டாக் திடீர்னு ஏன் சடனா இவ்வளவு வருது? ஏன் முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் ஒண்ணு சேர்றாங்க? இப்ப 3 பேர் வந்து திடீர்னு சசிகலா அவங்கள பார்க்க போறாங்க. நிறைய இந்த டாக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கு. சோ எடப்பாடியாருக்கு வர காலம் இந்த கள்ளச்சாராயம் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம், இந்த பிரச்சனை வந்து அதிமுக ஒரு எட்ஜ் கொடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இடைத்தேர்தல் நடந்திருந்தா யூட்டிலைஸ் பண்ணிக்கல, அதனால எட்ஜ் கொடுக்கும். இனிமே அவங்க பண்ணா என்ன பண்ணலைன்னா பேசிட்டா கண்டிப்பா அதிமுக ஒரு பெட்டரான பொசிஷன்ல போயிருக்கலாம். கடந்த முறை வாங்கின வாக்கு விட 5 வாக்கு 10 வாக்கு கூட வாங்கினா கூட மாறு தட்டிக்கலாம். நான் 2021ல ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து நின்னீங்க. டிஃபரன்ஸ் ஏத்தி இருக்கலாம் அட்லீஸ்ட். டெஃபினட்டா. ஓகே, நம்ம டிஸ்கஷன்ல ஒரு கடைசி கொஸ்டினா கேட்கணும்னு நினைக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு காலையில வந்து செம்ம ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காரு. இவ்வளவு அல்லல்கள் பட்டுன்னு இருக்குது தமிழ்நாடு, சட்ட ஒழுங்கு வந்து முதலமைச்சரே இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்ட்டு அவருடைய கையிலேயே வச்சிருக்கிறாரு சட்ட ஒழுங்கு துறையா. திடீர்னு பாஜக தான் இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டா வந்து பேசியிருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். உண்மையிலே பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல கலவரம் பண்ற அளவு கெப்பாசிட்டி இருக்குங்களா? இல்ல, அதாவது பாஜகவை பார்த்து அவர் ஐயோ பாஜக காரங்க பண்றாங்களேன்னு அவர் பயந்து சொல்றாரா, இல்ல வழக்கம் போல அவர் ஆனா திருமாவளவன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது கூட்டணி கட்சிக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்காரு. இந்த விசுவாசம் ஏன் அதிமுக கூட்டணி கட்சிகிட்டையும் பாஜக கூட்டணி கட்சிகள்கிட்டையும் ஏன் இல்ல? நான் சொல்றேன், மத்த கூட்டணி கட்சிகள் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி, கூட்டணி கட்சிகள் அண்ணன் திருமா கிட்ட ட்ரைனிங் அனுப்புங்க. நம்ம கிட்டே நிதிஷ்குமார் இருக்கிறாரு, இருப்பாரா இல்லையான்னு தெரியாம பயந்து இருக்காங்க அவங்க. அண்ணன் கிட்ட நம்ம ட்ரைனிங் அனுப்பணும். எவ்வளவு அழகா சூப்பரா தமிழ்நாட்டுல என்னமோ நடக்குது, சூப்பர் அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இதுக்கு மேல எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? கத்துக்கணும். மற்ற கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகள்ல கத்துக்க வேண்டிய விஷயங்கள். திமுக அதிமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். திமுக கூட்டணி கட்சியை பாரு, வேங்கை வயல்ல யாராவது வாய் திறந்தாங்களா? இல்ல. கள்ளச்சாராய மரணத்துல யாராவது வாய் திறந்தாங்களா? இல்ல. மரக்காணம் கள்ளச்சாராயத்துல யாராவது வாய் திறந்தாங்களா? இல்ல. தமிழ்நாட்டு சென்னை கமிஷனர் மாத்தியாச்சு. சட்டம் ஒழுங்கு சூப்பரா எல்லாமே இப்படிதான் இருக்கணும். தோழமை சுட்டுனதை நீங்க மறந்துட்டீங்க. தோழமை இங்க சுடுதலா முடுதலாங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அது அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நம்ம வந்து திமுக கிட்ட நம்ம இதை பாராட்டணும். திமுகவை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதாவது இன்னைக்கு காலையில தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அரவணைத்து போவதற்கும் அதிகாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக எவ்வளவு டாக்டிக்ஸா எல்லா கூட்டணி கட்சிகளையும் அரவணைச்சு போறாங்க. தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. கோர்ட்ல பார்க்கும்போது பல கணவன் மனைவிகள் என்ன பிரச்சனை, ஒய்ஃப் ஆர்டர் போடுது, ஹஸ்பண்ட் ஆர்டர் போடுறாரு. அதிகாரத்துல வீட்லயே அதிகாரத்துக்கு வேலை கிடையாது. அப்ப மத்த அதிகாரம் செல்ல போகுது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அரவணைச்சு போறதுதான் நல்லது. இது வந்து அதிமுகவும் பாஜகவும் திமுக கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பெரும் பாடம். சூப்பர் சூப்பர் சார். உண்மையிலே நிறைய விஷயம் ஆக்சுவலா இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்மளும் ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பாஜக பூச்சாண்டின்றது வந்து கொஞ்சம் நம்மளுக்கே போர் அடிச்சிருச்சு அப்படிதான் சொல்லணும். 2 எலெக்ஷன்ல வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. சட்டம் ஒழுங்கே டைரக்டா இரும்பு கரத்தோட ஸ்டாலின் அவர்களே கையில வச்சுட்டு இருக்கும் போதும் ஐயோ பாஜக உள்ள வந்துருமோ அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் ஏதாவது டைலாக் கொஞ்சம் நல்ல டைலாக்கா யோசிங்கப்பா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு பாஜகங்கிறத தாண்டி சொல்றதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இல்ல புதுசா ஏதாவது விஜய் உள்ள வந்துருவாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிதான் பயமுறுத்தணும் இனிமேல. சோ அப்படி பேச மாட்டாங்க. இப்போ நம்ம சீரியஸா பேசிட்டு நீங்க ஒரே வார்த்தையில அது வந்து ஒரு பஞ்சில என்னோட முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சீரியஸா பேசணும்ட்டு. சோ தேங்க்யூ சார். நிறைய ஆரம்பிக்குமா கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சோம். பட் முடிக்கும் போது அண்ணனோட ட்விஸ்ட் எல்லாம் பேசியிருக்கிறோம். அதெல்லாம் எப்பேற்பட்ட ஷாக்கிங் நியூஸ். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குக்கு பாஜக காரணமா? ஒரு கொஸ்டின் மார்க் இதே தம்ப்நெயிலா வச்சலாம்னு நினைக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் வந்து பாஜக காரணம்னா பாஜக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி தான் நான் பாராட்டியிருப்பேன்.
கரெக்ட். ஒரு 4 பேர் சொல்லிட்டு இவங்களாதான் ஆரம்பிச்சிருக்குது. அந்த காமெடி சார் அரெஸ்ட் பண்ணுங்க சார், தூக்கி உள்ள போடுங்க சார் அப்படின்னு சொல்லி தான் நான் நிஜமா சந்தோஷப்பட்டிருப்பேன். அதேதான் அதேதான். காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகம் கிளம்புகிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்ற அளவுக்கு. அதிகாரம் திமுக கையில இருக்கு. அரசு உள்ள போடுங்க. முதலமைச்சர் கையில இருக்கு டைரக்டா சட்டம் ஒழுங்குன்றது. நம்ம அப்படி பூச்சாண்டி பூச்சாண்டின்னு சொல்றது புடிச்சு உள்ள போடுங்க, ஜெயில போடுங்க சார் இவனை அப்படிங்கிற மாதிரி. அப்படி செஞ்சா உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம். சூப்பர் விக்னேஷ். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய சிரிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கிட்டத்தட்ட இந்த ஒரு சீசன் வந்து அரசியலே நம்மள எல்லாரையும் சிரிக்க வைக்க, பொதுமக்களையே பொதுமக்கள் சிரிக்கும் அளவுக்கு அரசியல் நடக்குதா? தேங்க்ஸ் டு கமல்ஹாசன், திருமாவளவன் எல்லாரும் நம்மள வந்து மகிழ்ச்சியாக அரசியல் செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர். தொடர்ந்து பேசலாம் விக்னேஷ். மீண்டும் வேற ஒரு நேர்லையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி மக்களே. உங்களுடைய இவ்வளவு நேரத்தை பொறுமையாக கொடுத்து எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு நிறைய பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணினாலோ, இல்ல உங்களுடைய வேற ஏதாவது பதில்கள் இருந்தாலோ, உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலோ கமெண்ட்ல நிச்சயமாக மென்ஷன் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் சிவா சார் கூட பண்ணணும், நிறைய இன்டர்வியூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.